குரு புதிதாக சேர்ந்த சீடனிடம் ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று கேட்டார். இறைவனை அறிவதும் அடைவதும் தான் என்றான் சீடன். இத்தனை நாள் ஆன்மீக சாதகம் செய்கிறாயே, இறைவனை அடைந்து விட்டாயா என்று கேட்கிறார். இல்லை, முயன்று கொண்டிருக்கிறேன் என்றான் சீடன். இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று குரு கேட்டதற்கு, நம்பிக்கை உள்ளது, ஆனால் பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள், அதனால் குழப்பமாக உள்ளது என்றான். நீ இறைவனை அடைய எளிமையான மாற்று வழி கற்றுத்தருகிறேன் என்றார் குரு. இந்த வழியில் இறைவனை நீ அடைய முடியாது, இறைவன்தான் உன்னை வந்து அடைவான் என்றார். சீடனும் குழப்பத்துடன் அது எப்படி என்று கேட்கிறான். பல்லாயிரக்கணக்கானோருக்கு ஒரு அரசன், அவரை நெருங்குவதோ பேசுவதோ அறிந்து கொள்வதோ சுலபமில்லை. ராஜாவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவன் நற்காரியங்களும் அறச்செயல்களும் அனைவரும் பயன்படும்படி செய்கிறான். இதை அறிந்த ராஜா அவனை சந்திக்க வருகிறார். இதேபோல் உனது செயல்களும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ராஜாவை போல் இறைவனும் உன்னை தேடி வருவார், அவரை நீ அறியலாம் என்றார் குரு. சீடன் தெளிவடைந்து குருவுக்கு நன்றி கூறுகிறான்.